நிஃப்டி இன்னைக்கு 225 பாயிண்ட்டுக்கு மேல ஹியூஜா ஃபால் ஆயிருந்தது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப சைட் வேஸா இருந்தா கூட 26,150 லெவல் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் புட் சைட்ல பையர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. அதை தொடர்ந்து மார்க்கெட் அக்ரெசிவா ஃபால் ஆக ஆரம்பிச்சது. 26,150 புட் ஆப்ஷன் ₹55 220 வரைக்கும் மொமெண்டம் ஆயிருக்கு. நம்ம என்ன சொல்றோம், என்ட்ரிலேருந்து 10% தான் நம்ம சொல்றோம். இப்போ 55 என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சொல்ற டார்கெட் என்னது, மினிமம் 10%. அப்போ ₹5 ஏறினாவே நம்ம டார்கெட் அச்சீவ் ஆயிரும் இல்லைங்களா? இதுக்காக என்ன பண்றோம், எம்எஸ்சி எஸ்டிஆர் ஃபுல்லா கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்கன்னு சொல்றோம். இது போக இப்போ பிஓசி ஹிஸ்டரி அப்படிங்கிற டேட்டாவும் கொடுத்துட்டு வரோம். அதில் எந்த லெவலில் அதிகமாக பை பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியும். இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டி என்ன பிரைஸ்ல முடிஞ்சிருக்கு, 25,960. அப்போ என்ன ஸ்ட்ரைக் பேஸ் நம்ம லோட் பண்ணணும், 25,950 கால் அண்ட் புட் ஆப்ஷன். இப்போ எம்எஸ்சி செக் பண்ணி பார்க்கலாம். கால் சைடில் எப்படி இருக்கு, புட் சைடில் எப்படி இருக்கு மார்க்கெட் அப்படின்னு சொல்றது 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் இருந்து 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் இருந்து அது என்ன மார்க்கெட், ட்ரெண்டிங் மார்க்கெட். இப்போ கால் சைடில் ஹியூஜா பை பண்ணிருக்காங்களா இல்ல புட் சைடில் பை பண்ணிருக்காங்களா, சரியா சொல்லுங்க பார்க்கலாம். இது போக 26,000 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் ஹியூஜா செல்லிங் இருக்கு. அதே மாதிரி 26,000 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் ஹியூஜா பைங் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த லெவல் என்ன லெவல், சரியா ப்ரெடிக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அப்ப நாளைக்கு என்ன மார்க்கெட், நாளைக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா, வாலட்டால இல்ல சைட்வேஸ் மார்க்கெட்டா? இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணா மட்டும் தான் ட்ரேடிங்ல ஒருபடி முன்னேறி செல்ல முடியும். மேற்கொண்டு எம்எஸ்சி பத்தின டீட்டெயிலுக்கும் optionstar.in அப்படிங்கிற வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்க. இதுவாங்க வாட்ஸ்அப் நம்பர் 98940885. இதுக்கு எம்எஸ்சி மெசேஜ் பண்ணுங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்ணி தரேன். Stay tuned, stay focused. Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.